கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 38 டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த ஊர்லேயே ஒர்க் இருக்கிற மாதிரி 2000க்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்டல்காரர், தலையாரி அந்த மாதிரி போஸ்டிங்லாம் சொல்லுவாங்கள்ல, எக்ஸாக்டாக சொல்லணும்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் வந்து 23 டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2000க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் 38 டிஸ்ட்ரிக்டோட எல்லா லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாச்சும் 38 மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து இந்த திருநெல்வேலின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் எந்தெந்த தாலுக்காவில் போஸ்டிங்ஸ் இருக்குது அதை வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. லைக் திருநெல்வேலி தாலுக்கா, தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா மன்னூர், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரன், மகாதேவி, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி. ஸோ இந்த மாதிரி இங்கே என்னென்ன தாலுக்காவில் வந்து வேக்கன்சி இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வேக்கன்சி இருக்கும், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் 150 வேக்கன்சி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வேரி ஆகும். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதில் தாலுக்கா இருக்கும் இல்லையா. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டோனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 தாலுக்கா இருக்குது. 8 தாலுக்காவில் ஒரு தாலுக்காவில் வந்து 10 வேக்கன்சி இருக்கும், இன்னொரு தாலுக்காவில் 15 வேக்கன்சி இருக்கும். ஸோ ஒரு தாலுக்காவுக்கு அந்த மாதிரி வேரி ஆகும். அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நான் இப்போ உங்களுக்கு திருநெல்வேலி தாலுக்கான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதையே நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணி அது கூட வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த தாலுக்காவில் வசிக்கிறீங்களோ அந்த தாலுக்காவுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, திருநெல்வேலி தாலுக்காக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணணும். இதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு தாலுக்கான்னா கரெக்டாக எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராம உதவியாளர் விச் மீன்ஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு பெரிய லெவலில் எக்ஸாம்லாம் கிடையாது கைஸ். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து ரிட்டன்ட்டு வந்து எழுதி பார்க்குற மாதிரி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. ஒரு பேராகிராஃப் அவங்க ரீட் பண்ணுவாங்க, அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான டெஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 வீலர்லாம் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்ற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலில் ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. இதுக்கு பர்டிகுலராக இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க 28 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35,100 வரைக்கும் இதோட மேக்ஸிமம் சேலரி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 32 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதே பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 39 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஎஸ்டிலாம் 42 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் இப்போ திருநெல்வேலி தாலுக்கா ஓகே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஓகே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்குள்ளே திருநெல்வேலி தாலுக்கா ஓகே. அந்த திருநெல்வேலி தாலுக்காக்குள்ளே எத்தனை பஞ்சாயத்து இருக்குமோ அத்தனை பஞ்சாயத்தில் உங்களுக்கு இருக்கும். அதாச்சும் பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லைக் இப்போ திருநெல்வேலி தாலுக்காக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி 6 பஞ்சாயத்து திருநெல்வேலி தாலுக்காக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேரன், மகாதேவின்னு சொல்லிட்டு தாலுக்கா இருக்கு இல்லையா, இதில் எத்தனை பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பஞ்சாயத்து வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். 1 2 3. ஸோ அந்த 8 பஞ்சாயத்து 8 பிடிஓ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இது மூலமாக வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக செலக்ட் ஆகுறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்காவுக்கு கீழே இயங்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து விஏஓ அசிஸ்டன்ட், வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க.
ஸோ இதோட லிங்க் எல்லாமே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வரும்போதும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ கைஸ்.